இதயத்திலிருந்து 2-3 இடங்கள்ல ரத்த கசிவு ஏற்படுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு நெஞ்சிலே மிதிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கோடிக்கணக்கில் கொடுத்து அந்த கேஸை ஒத்துக்க வைக்கிறதுக்கு பெரிய நிதி நிறுவனத்துலேருந்து ஏமாத்தின ஒரு ஆளாக இருந்தால் பரவாயில்ல. சாதாரண ஒரு செக்யூரிட்டி இவர் மேலே அவ்வளோ வன்மம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? நகை என்னாச்சு? அது மறைக்க விட்டுது. அது என்னன்னே தெரியல. அஜித் வந்து கஞ்சா குடிச்சிட்டு தான் அது ஃபுல்லாகவே இருந்ததுன்றாங்க. இந்த கஞ்சா குடித்தது அஜித்தா இல்லை அந்த காவலர்களா? ஃபிக்ஸ் வந்து இறந்துட்டாரு. யூரின் மோஷனும் அதே இடத்துல வந்து பிளட் வந்து லீக் ஆச்சு அப்படின்றாங்க. எத்தனையோ திரைப்படங்கள் வருது. ஜெய்பீம் பார்த்துட்டோம், விசாரணை பார்த்துட்டோம். அப்போ இது லைவ்லேயே இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அப்போ அது நமக்கு வந்து தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் அஜித்குமாரோட கொலை வழக்கு வந்து தமிழகத்தையே வந்து உலுக்கிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னது நேற்று இரவு வந்து வெளிவந்தது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நிறைய அதிர்ச்சி ஊட்டும் தகவல் இருக்குது. இதை பற்றி பேச சமூக ஆர்வலர் ஹரிகிருஷ்ணன் அவர் நம்மளோட இருந்திருக்கார். அவர்கிட்ட பேசுவோம். நான் அஜித்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு நேற்று நைட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல வருது அந்த ரிப்போர்ட்ன்றதை சொல்லுங்கள். முதல்ல இந்த சம்பவம் ஏற்படும் போதே அந்த பையனுக்கு ஏற்பட்ட கொடுமைகள், அடி, அந்த சித்திரவதையெல்லாம் ரொம்ப நம்மளால் யோசிக்க முடியாமல் இருந்துச்சு. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதை விட பெரிய ஷாக்கு. ஏன்னா இப்போ நம்ம நினச்சதாவது ஏதோ சின்னதாக தான் அடி இருந்திருக்கும்னு நினச்சோம். லைக் வந்து கழுத்தில் காலை வச்சு மிதிச்சதாக இருக்கட்டும், கை கால் எல்லாத்தையும் உடைச்சதாக இருக்கட்டும், அவனை போட்டு அத்தனை பேர் சேர்ந்து அடித்தது, அந்த மாதிரியான விஷயங்கள், பைப் அந்த இதுவானது, இதெல்லாம் வச்சு நாம் யோசித்து பேசுனதா ஒன்று. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தோன்னா அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த திரைப்படங்களில் பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி வன்மம் உள்ள மனிதர்கள் வந்து தான் பிடிக்கக்கூடிய சிகரெட் எடுத்து சூடு வைக்கிறதெல்லாம் நிறைய படங்களில் பார்த்துருப்போம். அஜித்தை வந்து கொடுமைப்படுத்தும் போது சூடு பிடிப்பது, அந்த அந்த சிகரெட்டை வச்சு சூடு வைக்கிறது கூட பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒவ்வொரு இடத்தையும் அவனோட கிட்டத்தட்ட 50 இடங்களில் வந்து உடம்பு ஃபுல்லாக காயம் இருந்திருக்கு. 50 இடம்னா எவ்வளோ பாட்டு இருந்திருக்கும் ஒரு உடம்புல. நீங்கள் 2 கண், 2 காது, மூக்கு, வாயின்னா தலையில் பக்கத்தில் ஒரு 6-7 பார்ட் சொல்லலாம். கையே அப்புறம் காலையெல்லாம் சேர்த்திங்கன்னா 15-16 மெயின் பார்ட் தவிர உடம்புல கிடையாது. 50 இடங்களில் காயனா உடம்புல 1 இன்ச்சு கூட விடாமல் அவனை குடும்பப்படுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இது வந்து மனிதர்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. கம்ப்ளீட்டாகவே வந்து கொல்லணுன்ற முயற்சியிலேயே எல்லாமே ஈடுபட்ட ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். 2வது, அந்த பையனோட இதயத்தில் வந்து இரத்த கசிவு இருந்திருக்கு. அப்புறம் இதயம் வந்து நீங்கள் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் இதயத்துக்குள்ளே போகாது. இங்கே உங்களுக்கு செஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லா பாட்டுகளுமே அதுக்கான கவசம் மாதிரி தான் செயல்படும். இதயத்திலிருந்து 2-3 இடங்களில் ரத்த கசிவு ஏற்படுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு நெஞ்சிலே மிதிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் அவனை வந்து அவ்வளவு ஃபோர்ஸாக மிதிச்சிருக்கணும். நீங்கள் நார்மலாலாம் மிதிச்சிருக்க முடியாது. அவ்வளவு ஃபோர்ஸாக அதை வந்து மிதித்து இது பண்ணியிருக்கணும். மூளைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மண்டையோட 2 பக்கம் ப்ளஸ் வந்து சென்டர், இந்த 3 இடத்துலையுமே கட்டையால் அடித்ததற்கான எவிடன்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா, அவனை அதுவும் நின்ன இடத்துல இருந்து அவனை தாக்கல, அவன் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா கட்டை எடுத்து வெறும் மண்டையில் மட்டுமே ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சிருக்கான். இதெல்லாம் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். இதே அவனோட வீட்டில், அவன் குடும்பத்தில், அவனோட சொந்தக்காரங்களை யாராவது ஒரே ஒருத்தர் அந்த பேரில் இருந்தால் கூட அது பண்ண மாட்டான். அவன் பையனோட பேர் அஜித்குமாராக இருந்தால் கூட அதை பண்ணுறதுக்கு யோசிச்சிருப்பான். ஓகே, நான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கோடிக்கணக்கில் கொடுத்து அந்த கேஸை ஒத்துக்க வைக்கிறதுக்கு பெரிய நிதி நிறுவனத்துலேருந்து ஏமாத்தின ஒரு ஆளாக இருந்தால் பரவாயில்ல. சாதாரண ஒரு செக்யூரிட்டி இவர் மேலே அவ்வளோ வன்மம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன இருக்குது? இல்லை, இங்கே நீங்கள் முதல்ல இருந்தே இந்த கேஸில் நிறைய வந்து முன்பின் விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். முதல்ல வந்து இந்த நிக்கிதான்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் ஆரம்பித்து எல்லா விஷயமே முதல்ல என்ன சொல்ல வந்தாங்கன்னா, கேஸ் படி இவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க, எனக்கு பார்க்கிங் பண்ண தெரியாது, பார்க்கிங் பண்ணுறதுக்கு அஜித்தை ஹெல்ப் கேட்குறாங்க. அஜித் வந்து எனக்கு பார்க்கிங் பண்ண தெரியாது, கார் ஓட்ட தெரியாது, வேணா என் ஃப்ரெண்டை கூப்பிட்றேன்னு சொல்கிறாப்புல. அப்புறம் ஃப்ரெண்டு வந்து பார்க்கிங் பண்ணதாக சொல்கிறாங்க. அப்புறம் வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு அசிஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க, கார் சாவியை கொடுத்ததாக சொல்கிறாங்க. திருப்பி காரில் வந்து பார்த்தா நகையை காணுன்றாங்க. இது முதல்ல வந்த கதை. இப்போ நிக்கிதா என்ன சொல்கிறாங்க, நான் வந்து காரை பார்க் பண்ணவே சொல்லலை, வாண்டடாக அந்த பையன் தான் பார்க் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் முன்னுக்கு பேரனாக நிறைய விஷயங்கள் முதல் இதில் கூடமே அஜித்துக்கு
பத்தி சொன்னதும் 2வது வீடியோலயும் பத்தி சொன்னது வேற. வேற வேற. அதுதான் முதலுக்கும் இதுக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்சஸ் ஆயிருக்கு. 3வது வந்து பிரிப்பரேஷன். அதுக்கப்புறம் பேசுறது எல்லாமே ப்ரிப்பரேஷன். ஓகே நம்ம நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் தப்பு பேசுவோம், ஒரே மாரி ஃப்ளோல பேசணும்னு ப்ரிப்பரேஷன்ல பண்ணி பேசுறது. இப்ப அது வந்து 11 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிதாவோட மோசடி கேஸஸ்ன்னு ஒண்ணா வெளியில வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த அந்த ஒருத்தர் அழுகுறாருங்க. அவர் ஒரு பிரின்சிபல் போல இருக்கு. காலேஜ் பிரின்சிபல். சொந்தக்காரராவும் இருந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து காசு குடுத்து, காசு வாங்கியாம ஏன் இத வெளியில சொல்ல மாட்டாங்கன்னா, காசு குடுக்குறது கூட தப்பு தான். ஒரு விஷயத்த வாங்குறதுக்காக லஞ்சம் வாங்குறதும், லஞ்சம் குடுப்பது 2மே குற்றம் நம்ம ஒரு இதுலபடி. ஸோ இங்க என்னன்னா லஞ்சம் வாங்குறவன் கெத்தா சுத்திட்டு இருக்கான். லஞ்சம் குடுக்குறவன்லாம் பயந்து பயந்து இது பண்ணுவானா? ஸோ இங்க பிரச்சனை என்னன்னா, நிக்கிதாக்கு நான் லஞ்சம் குடுத்துருக்கேன்றத வெளில சொல்றது மூலியமா இவன் மேல கேஸ் ஃபைல் ஆகுமோன்ற பயத்திலே எவனும் வெளில வரல. ஆனா அஜித் குமார்ன்ற ஒரு பையனோட மரணத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவரால பொறுக்க முடியல. பொறுக்க முடியாத அந்த மனிதர் வந்து மீடியாவை கூப்பிட்டு இந்த மாதிரி நானும் ஏமாறப்பட்டிருக்கேங்க, என்கிட்ட காசு கேட்டிருந்தாங்க, நான் காசு கொடுத்துருக்கேன்னு ஒரு அரசு பதவியில வகிக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் வந்து பிரின்சிபலா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துட்டு அவர் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அப்ப அவர் எவ்வளவு வழி அனுபவிச்சிருப்பார். இன்னொரு அஜித் குமார் நான் இல்லைன்றத சொல்றாரு அவர். ஆக்சுவலி அஜித் குமார் இடத்துல நான் இருந்திருக்க வேண்டியதுன்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு வந்து பிளானிங் இதெல்லாமே அவங்களோட பிளான் எக்ஸிகியூஷன். சரி ஓகே இதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நகை என்னாச்சு? அது மறைக்க விட்டது. அது என்னன்னே தெரியல. முதல்ல இவங்க நகை வச்சிருந்தாங்க, இவங்களோட தான் நகைன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? முதல் விஷயம். 2வது அந்த நகை என்ன ஆச்சுன்றதை இன்னுமா கண்டுபிடிக்க முடியல? அதை பத்தி விசாரிக்கவும் இல்லை. அப்ப விசாரிக்கலாம் இல்லை, விசாரிப்பாங்க. விஷயமே இல்லை. இல்லாத விஷயத்த இது பண்றது தான் இங்க பெரிய பிரச்சனையே. இந்த பிரச்சனைக்குள்ளதான் இவ்வளோ விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஒவ்வொரு மரணத்திற்கு அப்புறமாவும் நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அடுத்து இது நடக்கக்கூடாதுன்ற ஒரு பிரச்சனையை ஒரு மரணம் உணர்த்திட்டு போகுது. சாத்தான்குளம் மரணம் அதை உணர்த்திட்டு போச்சு. போனதற்கு அப்புறமாவும் இது தொடர்ந்துகிட்டே இருக்குன்றத திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லுது அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு கேவலமான நடைமுறைகளை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கும் வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்டா எப்போ இருக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அது வந்து காவல்துறை மட்டும் சொல்ல வரல, அரசு அதிகாரிகள்ல இருந்து எல்லா இடத்துலையுமே பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்டு இருக்கிற வரைக்கும் சாதா மனிதனாக கூட வாழ தகுதி இல்லாமல் தான் வாழும். அவனுக்கு பேசக்கூட வார்த்தையே இருக்காது. ஏங்க ஒருத்தவர் வந்து லுங்கியை கட்டிக்கிட்டு அல்லது வந்து கையில் ஒரு டவலை வச்சுக்கிட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு முடியாத வேர்வையிலையும் பஸ் ஏறதுக்கு வசதி இல்லாமலேயும் நடந்தே 1.5 கிலோமீட்டர் வந்து ஒரு அரசு அதிகாரிகள் வாசலில் போய் நின்னார்னா அவர் உட்கார தண்ணி கூட கொடுக்க யாரும் கிடையாது, வாங்கன்னு உள்ள சொல்ல யாரும் கிடையாது, அவர் சொல்றத காது கொடுத்து கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் அதையே வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கட்சியோட கரைத்துண்டை எடுத்துக்கிட்டு உள்ள வந்தாங்கன்னா அது சாதாரணமான மனிதனாக இருந்தாலும் உட்கார வச்சு ஜூஸ் வாங்கி கொடுத்து அவருக்கு என்ன வேணுமோ அதை அப்பயே செஞ்சு கொடுக்குற பழக்கத்தை நம்ம இப்போ வச்சுட்டு இருக்கோம். அவ்வளவு கரப்ஷன்ஸ் வந்திருக்கு. கரப்ஷன்னா என்னங்க, வெறும் பணம் கொடுக்கறது மட்டும் தான் கரப்ஷனா? இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறதும் கரப்ஷன் தான். ஒவ்வொருத்தருக்கும் இப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீமான்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இப்படி பண்ணுறதுனால தான் ஒவ்வொருத்தரும் தன்னை பெரிய ஆளாக நினச்சிக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல வேணா போடுங்க, ஒரு சாதா கான்ஸ்டபிள் தன்னை ஐபிஎஸ்ஸை விட பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு சாதாரணமான ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்ஐவிஓலேருந்து தன்னை கலெக்டர் ரேஞ்சுக்கு நினச்சிட்டு இருப்பாங்க. என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அந்த மன எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். காரணம் இன்ஃப்ளூயன்சிங் தான். இந்த இன்ஃப்ளூயன்சிங்லேருந்து மனிதர்கள் வெளில வரலன்னா அஜித் மாதிரி மரணங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். எவ்வளோ பார்ப்பீங்க, எவ்வளோ இடத்துல நீங்கள் வந்து இது பண்ணியிருக்க முடியும். அவனுக்கு ஃபிக்ஸ் வந்து இறந்து போகிறாங்க, அந்த பையன் ஃபிக்ஸ் வந்து இறந்து போகிறான்றாங்க. அதுவே பல கோணத்தில் தானே அந்த மரணம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸ் வந்து இறந்துட்டாரு, யூரின் மோஷனும் அதே இடத்துல வந்து பிளட்டு வந்து லீக் ஆச்சு அப்படின்றாங்க. அதாவது ஒரு உடல் செயலிழந்து போகிறதுல பல்வேறு காரணங்கள் இருக்கும். ஒரு மனுஷன் எவ்வளவு நரக வேதனைகளை அனுபவிச்சிருந்தா உச்சந்தலையில் ஆரம்பித்து தன்னுடைய கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியையும் மொத்தமாக காலி பண்ணுற அளவுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கும். நீ என்ன வேணால் சொல்லிட்டு போலாங்க. எனக்கு அவ்வளோ கோபம் வருது. இந்த காவலாளிகளோட மனைவிகள் அந்த குடும்பத்தினர் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோ தகவல்களை பார்க்கும்போது தான் வீட்டில் தப்பு செஞ்சவனா இருந்தாலே அவன் தண்டனை அனுபவிக்க தகுதியானவன் சொல்லி என்னைக்கு ஒருத்தவங்க பேசுகிறாங்களோ அன்றைக்கி தாங்க இந்த நாடு திருந்தோம். கண்டிப்பாக அந்த 3 இடத்துல சிகரெட் சூடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அஜித் வந்து கஞ்சா குடிச்சிட்டு தான் அது ஃபுல்லாகவே இருந்ததுன்றாங்க. இந்த கஞ்சா குடித்தது அஜித்தா இல்லை அந்த காவலர்களா? இவங்களை பார்த்தா தெரியலையா, எவங்களாவது தெளிவாக இருக்கிற மாதிரியா இருக்குது. ஒரு நீதிபதி கேட்குறாரு கேள்வியை பதில் சொல்ல முடியல. ஆனால் உண்மையிலேங்க இந்த கேஸ் இந்த மாதிரி மனுஷங்கிட்ட போனதுனால சந்தோஷமாக இருக்குது.
அதற்கெல்லாம் இந்த சதீஷ்ன்ற ஒருத்தவங்க வீடியோ எடுக்கலன்னா இந்த விஷயம் மொத்தமாக காலி பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னத்துக்கு மொத்தமாக முடிச்சுட்டு இருப்பாங்க. இன்னத்துக்கு நீதிபதியை மாற்றிருப்பாங்க, எல்லாமே மாறி இருக்கும், டோட்டலாக க்ளோஸ் ஆகிருக்கும். அன்னைக்கு அந்த இடத்துல அவன் ஒரு நாக்கூசாம அவன் கஞ்சா குடிப்பான்னு சொல்றாங்க. வாங்குற 6000 ரூபாய் சம்பளத்தில் எப்படிங்க கஞ்சா வாங்க முடியும்? சரி, கஞ்சா வாங்குறான்னு வச்சுக்கோங்க, கஞ்சா குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, எப்படி அந்த ஊர்ல கஞ்சா வந்தது? யார் வித்தா? அதுவும் போலீஸுக்கு தெரியும். எடுக்கணும்ல. அப்ப அதை ஸ்டாப் பண்ண வேண்டியது யாரோடது? கரெக்டா? அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களை பிடிச்சி நடவடிக்கை எடுக்க வேண்டியது இது. அப்ப போதையில, ட்ரக்ஸ்ல அந்த ஊரும் கிராம மக்களும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த ஊரும் மக்களும் மோசமான நிலைமையில இருக்காங்கன்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சரியா செயல்படலன்னு அர்த்தம். திருப்பி இது காவல்துறை மேலதான் வந்து நிற்கும். இது தெரியாம பைத்தியக்கார மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ அந்த ஸ்பெஷல் டீம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எங்கே உருவாகுது? அது அன்ஆத்தரைஸ்டு ஸ்பெஷல் டீம்னு சொல்கிறாங்க. இப்போ நிஜமாலுமே ஸ்பெஷல் டீம்னா என்ன, அன்ஆத்தரைஸ்டு ஸ்பெஷல் டீம்னா என்னது? இல்லை, யூஸ்வலி வந்து காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ப்ராக்ரஸில் ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் டீம் ஃபோர்ஸ் பிளான் பண்ணுறதே வந்து ஒரு 2 குறிப்பிட்ட ரீசனுக்காக தான் பண்ணுறது. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்டுன்ற ஒரு விஷயத்தை தவிர்ப்பதற்காக பண்ணுறது தான் ஸ்பெஷல் டீம். கம்யூனிகேஷன் ஈஸியாக போயிடும். ஸோ இது டிபார்ட்மெண்ட்குள்ளேயே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து போகுது அப்படின்ற காரணத்தினால தான் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணோன்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இது மஃப்டியில் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ இவங்க வந்து ஐஏஎஸ் மாதிரி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து எங்கே என்னன்றதை எல்லாத்தையும் எடுத்து அந்த டீமை பர்டிகுலராக உடனே ஃபார்ம் பண்ணி உடனே அந்த அக்யூஸ்டுக்கு வந்து இதை முன்னாடியே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து சிக்னேச்சர் வாங்கி இந்த டீம் ஃபார்ம் பண்ணுறதுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றது எல்லாமே போட்டு ப்ராக்ரஸ் பண்ணுறது. இதுதான் அதோட ஸ்பெஷல் ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ இவங்க என்ன பண்ணுறது, அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு போய் மக்களை வந்து இந்த மாதிரியான யாராவது ஒருத்தரை டார்கெட் பண்ணுச்சா அந்த டார்கெட் பண்ணுறது, பிளான் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கே 2-3 விஷயம் நடந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிக்கிதாவோட அந்த நகைக்குள்ளே ஒரு பேரம் பேசப்பட்டிருக்கலாம். இதில் வந்து நீ வந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நகையை வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா இதை பண்ணிக்கலாம், இல்லைனா நகைன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னா கூட நகை இல்லைன்ற கம்ப்ளைண்ட் மாதிரியே இருக்கட்டும்ங்க, நாங்கள் வந்து வேறு இடத்துல வந்து சீஸ் பண்ணுற நகையை எடுத்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே ஒன்று ஒன்றா இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், எத்தனையோ திரைப்படங்கள் வருது. ஜெய்பீம் பார்த்துட்டோம், விசாரணை பார்த்துட்டோம் இல்லையா? ஜெய்பீமுக்கு அப்புறமா அதை விட ரொம்ப மோசமான இடத்துல விசாரணைன்ற ஒரு படத்துலையும் நம்ம பார்த்துட்டோம். 2மே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹார்ட் டச்சிங்கில் வந்துடுது. இதை வந்து முதல்வர் அவர்கள் வரைக்கும் அது அவரோட மிக நெருக்கமான ஒரு படங்களாக சொல்கிறது. அப்போ இது லைவ்லேயே இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அப்போ அது நம்ம வந்து தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, அந்த தேதியில் அஜித்தோட மரணம் நடந்த அதே தேதியில் தமிழ்நாட்டில் எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷனில் இதே மாதிரி மரணங்கள் நடந்திருக்கலாம், மறைக்கப்பட்டிருக்கலாம். ஒரு சாதாரண ஆசிரியர் நிக்கிதா, அவங்களுக்கு இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேருந்து வருது? அதே என்ன சாதாரண ஆசிரியர் நம்ம எப்படி சொல்லிட முடியும்? இல்லை, ஒரு நார்மல் காலேஜில் வேலை செய்கிறாங்க. ஒரு அதான் சொல்கிறேன், சாதாரண ஆசிரியர். நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, 2009 10ஆம் வருஷம் கேஸில் துணை முதல்வராக இருந்தவருடைய நேரடி உதவியாளரோட பயங்கர கனெக்டடில் இருந்ததாகவும் அவருக்கு மூலியமாக வந்து நிறைய கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் மற்றவங்களுக்கு வாங்கி தரதுக்கு ஹெல்ப் பண்ணதாகவும் நிறைய கேசஸ் இருக்குது. ஃபோர்ஜரி பண்ண கேஸ். ஃபோர்ஜரி தான், அது யாருக்கும் தொடர்பு இருக்குன்றது அது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? நீங்கள் இல்லை, ஒரு 2010 நடந்த ஒரு விஷயத்த 2010 நடந்த விஷயத்த இப்போ யார் என்ன அப்படி ஒரு உதவியாளர் இருக்கவே மாட்டாங்க இல்லையா? அது வந்து கம்ப்ளீட்லி மாறிடும். நீங்கள் 2010 நடந்த கேஸை 25 வரைக்கும் 15 வருஷமாக அதை கண்டுபிடிக்கலன்றதே அசிங்கம் தானே. 15 வருஷமாக ப்ரூவ் பண்ணலன்றதே கேவலமான ஒரு செயல். இன்னைக்கு வந்து நீங்கள் அந்த கேஸோட ரிப்போர்ட் எடுத்து பார்க்க முடியுது. இந்த ஏன்னா இவர்களுக்கு குற்ற நடவடிக்கைகளில் ஒரு பின்னணி இருக்குன்னு அர்த்தம் இவங்க பேரில். ஸோ அப்போ என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, ஒருத்தவங்க மேலே ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்குன்னா அவங்க மேலே 10 கேஸ் இருக்குன்னு அர்த்தம். நம்ம இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த ஞானசேகரனோட கேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? எப்படி எடுத்தாங்க, கடைசியில் பார்த்தா அவ்வளோ கேஸ் அவன் மேலே ஒவ்வொரு இடத்துலையும் பதிவாக இருக்கிறது தெரிய வந்தது இல்லையா? இதே கதை தான் இது. இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மற்ற இடத்துல கேஸ் வராமல் பார்த்துப்பாங்க, 1-2 கேஸ் ஆகிட்டு இருக்கும், ஃபைல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வேறு வழியே இருக்காது, அதை மாற்ற முடியாது. ஸோ இங்கே வந்து நான் என்ன கேட்குறேன், நீ வந்து நகை வந்து காணாமல் போச்சுங்க, இப்படியே விட்டுருங்க, இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு முன்னாடி போய்டும். நகை காணாமல் போச்சுன்னு வச்சுக்கோ, நீ அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணி அங்கேயே போலீஸ்க்கு 100 கால் பண்ணிவிட்டு நீயும் அங்கேயே இருந்திருக்க வேண்டியது தானே? அஜித்தை விசாரிக்கும் போது நீயும் இருக்க வேண்டியது தானே? 2 பேரையும் சேர்த்து வச்சு தானே விசாரிச்சிருக்கணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். நீங்கள் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக அது முழுக்க முழுக்க உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே.
உங்களுக்கும் எனக்கும் சண்டை, நான் உங்களை அடிச்சிட்டேன், நான் கட்டை எடுத்து என் மண்டையில் நானே அடிச்சுட்டு என்னை பெரியார் அடிச்சிட்டாரு நான் கம்ப்ளைண்ட் பண்ணா, நான் போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்றதுக்காக உண்மையாயிடுமா? இன்னைக்கு எல்லாரும் அதான் பண்றான். தப்பு பண்றவன் தான் முதல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், அக்யூஸா இருக்கவன் தான் முதல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அந்த பையனுக்கு என்ன தெரியும்? அஜித் குமாருக்கு ஒண்ணுமே தெரியவே தெரியாது. அவமான ஒரு ஓரமா உட்காந்துட்டு போலீஸ்னா என்ன, ஸ்டேஷன்னா என்ன, எப்படி போன ஏங்க, வாழ வழி இல்லாம தான் ஒரு செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கான். 6000 ரூபாய் 8000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு 25 27 வயசு பையன் வாழ வழி இல்லாம செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கான். 500 ரூபா கேட்டாங்க, 100 ரூபா கேட்டாங்க, 1000 ரூபாய் கேட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, கேட்டதாவே இருக்கட்டும்ங்க. அப்படி கேட்கறதுக்கு யாருங்க காரணம்? கோவில் நிர்வாகம். நீ 6000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்துருப்ப, அவனோட வேலைக்கான சம்பளத்தை நீ கொடுக்கல. 8 மணி நேரம் வேலைக்கான கொடுக்க வேண்டிய 6000 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது? 200 ரூபா வருதுங்க. ஒரு நாள் முழுக்க முழுக்க ஒருத்தன் 200 ரூபாய் சம்பளம்னா அதை வச்சு அவனால என்ன பண்ண முடியும்? கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஒழுங்கா கொடுத்துருந்தா அவன் ஏன் கையேந்தி காலையேந்தி நிக்க போறான்? இங்க யாரும் வாங்க முடியாது. நீங்க ஒரு சில கோவில்கள்ல இன்னைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே பாத்தீங்கன்னா பணமே கிடையாது, உண்டியலே கிடையாதுன்னு ஏதாவது ஒரு இடத்த பார்க்க முடியல. திருச்சியில இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த கோயில்ல போய் பாருங்க, கண்டோன்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல மட்டும்தான் உள்ள போறது வந்து வெளில வர வரைக்கும் உண்டியல் கிடையாது, தட்சணை கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சமூக பணி மாதிரி பார்த்துட்டு வரலாம். வேற எதுவுமே கிடையாது அங்க. இந்த மாதிரி எந்த கோவிலையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு வக்கு இல்லை. கோவில்னா கோவில் மட்டும் சொல்ல, அரசு அதிகாரிகளோட ஆபீஸ் வந்து எல்லா இடத்துலயும் இப்படி பண்ணாததுனால இந்த மாதிரி அஜித் குமார் மாதிரி பல பேரோட உசுரும், பல பேரோட மரியாதையும், பல பேரோட வாழ்க்கையும் போயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ நாளுக்கு நாள் வந்து அஜித் குமாரோட வழக்கில் நிறைய திருப்பங்கள் வந்துட்டு இருக்கு. அது சம்மந்தமாக நேற்று நைட்டு அந்த ரிப்போர்ட் வந்துச்சு. ரிப்போர்ட்டை தொடர்ந்து இப்போ அடுத்தது விசாரணை என்ன மாதிரியான நீதி கொடுத்தா இந்த காவல்துறைக்கும் இந்த அரசு அதிகாரிகளுக்கும் தூக்கு தண்டனை தாங்க, அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து பேசிட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. குற்றம் செஞ்சுட்டாங்கன்னு ஒப்புக்கு ஆயிடுச்சு, இவன் தான் இது பண்ணான்னு ஆயிடுச்சு. மொத்த இந்த இடத்துல இருந்தவங்க, அதாவது அடிக்காம வேடிக்கை பார்த்தவங்க முதல் கொண்டு நீங்க தண்டனை கொடுக்கணும். முதல் விஷயம் அவ்வளவுதான், நீங்க தண்டனை கொடுக்கணும். ரெண்டாவது, இதில் ஈடுபட்ட உயரதிகாரிகள் யாராக இருந்தாலும் டிஸ்மிஸ் பண்ணணும். மொத்தமா தேவையே இல்லை, அவர்களுக்கான பதவிகள் பறிக்கப்படணும். அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா எந்த மனிதர்களையும் சரிசமமாக பார்க்காமல் உங்களுக்கு ஏத்த மாதிரி காசு கொடுக்குறவனுக்கு ஏத்த மாதிரி நீங்க வேலை பார்ப்பீங்கன்னு தெரிஞ்சதுன்னா தெரியறவனுக்கு என்ன ஆகுன்றதுக்கு இந்த கேஸ் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து பையனை ஜெயிலில் கூட்டு போயிருந்தாங்கன்னா ராம்குமார் கேஸ் மாதிரி எலக்ட்ரிக் ஷாக்கை கடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியிலேயே இறந்து போய் அவன் வீடியோ எடுத்ததுனால எல்லாமே மாட்டிக்கிச்சு. ஒரு மனுஷனை இப்படியாங்க அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க? நீங்க வாங்க, ரோட்ல ஒரு மனிதாபிமானம் இருக்க வேண்டாம்? மக்களை காப்பாற்றக்கூடிய கடமை காவல்துறைக்கு இருக்கு. மக்களை கைவோங்கக்கூடிய கடமை எந்த காவல்துறைக்கும் கிடையவே கிடையாது. கை ஓங்க வேண்டிய இடத்துல கை ஓங்குறதே கிடையாது. ரவுடி கிட்ட கை ஓங்குறது கிடையாது, அரசியல்வாதி கிட்ட கை ஓங்குறது கிடையாது, தப்பு பண்றவங்க கிட்ட கை ஓங்குறது கிடையாது. சாதாரண ஒரு மனிதனா இருக்கிறவனை எப்படி வேணா வாங்க கொலையே பண்ணிடலாம். ஓகே, இதில் நிறைய மேலிடங்களில் சம்மந்தப்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறையா பேர் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் வரைக்கும் சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய தமிழ்நாடோட உயர்மட்ட லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரைக்கும், ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஐஏஎஸ் கேடராக இருந்து டெல்லியில் இன்னைக்கு பணியமர்த்தப்பட்டிருக்க வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது எதுவுமே இப்போதைக்கு உறுதிப்படுத்தப்படலை. ஏன்னா அந்த அளவுக்கு நிக்கிதாவோட இன்ஃப்ளூயன்சிங் போகிற அளவுக்கு இருக்காது. இது வந்து ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் தான். இப்போ நீங்கள் என்ன ஆகும்னா, எனக்கு யாரோ ஒருத்தரை பிடிக்காதுன்னா உடனே அவங்க பேர் இப்படி இழுத்து விடுறது ஒரு கதை இருக்குல்ல, இந்த மாதிரி நடக்கிற ஒரு விஷயமும் இதில் நடக்கும். ஒருவேளை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அது வந்து சிபிஐ விசாரணை பண்ணி சரியாக தெரிய வரும்போது மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி சிபிஐ விசாரணை, முதல்ல சிபிஐக்கும் சிஐடிக்கும் வித்தியாசங்கள் தெரிஞ்சால் தானே அதை பண்ண முடியும். சிஐடின்றது தமிழ்நாட்டுக்குள்ளேயே ரன் ஆகக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அவங்க வந்து தமிழ்நாட்டை தாண்டி வேறு எங்கேயுமே போய் கை வைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனால் சிபிஐ அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் இயக்கப்படக்கூடியது. அது இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் விசாரிக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து பெரிய அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது சாதாரண மக்களாக இருக்கட்டும், யாரை வேணாலும் அவங்களால என்கொயரி பண்ண முடியும். ஸோ அதனால தான் அவர்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னாலே அந்த கேஸ் வந்து சால்வ் ஆகிடும்ன்ற நம்பிக்கை நமக்கு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த விஷயத்தை போட்டது வந்து தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா பாரபட்சனை பார்க்காமல் விசாரியுங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த பாரபட்சனை பார்க்காமல் விசாரித்து கேஸை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம கேட்கக்கூடிய அந்த வதந்திகளாக இருக்கட்டும் அல்லது அது உண்மையாக இருக்கட்டும், அந்த உயர்மட்ட அதிகாரிகள் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கிழிச்சு லாக்அப்பில் போட்டு உட்கார வைப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து
எடுத்தோடனே வந்து அரசு தான் ஃபஸ்ட்டு சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்கன்னு சொல்லி அரசு தரப்பில் நீங்கள் சிபிசிஐடிக்கு போங்க, எங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லைன்றாங்க. அதுக்கு ஆப்பனண்ட் அட்வொகேட்டும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சிபிசிஐடியை கேட்கவே இல்லை, நீங்களே தான் கொடுக்குறீங்க, மாற்றுறது தான் மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. தமிழகத்தை தாண்டி இந்த கேஸ் வந்து டெல்லி வரைக்கும் போயிடுச்சுன்னா ஈஸியாக அவங்களால என்ன வேணால் மாற்றிக்க முடியும். மேல் அதிகாரிகள் தப்பிச்சு கீழே அடிமட்ட லெவலில் இருக்க காவலர்கள் மட்டும்தான் இந்த தண்டனைக்கு பெற முடியும். அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் சிபிஐக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. இது வந்து சிபிஐ வந்து கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரன்சி மெத்தட் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து இதுவே பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல இருந்து பிளான் பண்ணுவாங்க. இந்த பையனோட வந்த சிசிடிவி ஃபூட்டேஜஸில் கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து அவனுக்கு வந்து அந்த விசாரிச்ச என்கொயரி பண்ண அந்த ரூமு, அந்த என்கொயரி ரூமில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அப்புறம் நிக்கிதாவோட கால் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட்டு, அஜித்தோட கால் ஹிஸ்ட்ரி ரிப்போர்ட்டு, அஜித் யார் இருக்கட்டும் அன்றைக்கி ஒரு நாள் அடுத்த ஒரு நாள் கனெக்டடில் இருந்திருக்காரு, போலீஸ் விசாரணைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கனெக்டடில் இருந்திருக்காரு. அவர்கள் கையில் யார்கிட்டயாவது நகைகள் இருந்திருக்கா, அதே மாதிரி நிக்கிதா இதுக்கு முன்னாடி நகை உண்மையிலேயே எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லையான்ற ரிப்போர்ட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நிக்கிதா யாருக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க, அவங்களோட நம்பர்லேருந்து தான் பேசியிருக்க முடியும். இவ்வளோ தூரம் ஆகுன்றதெல்லாம் தெரிஞ்சிருக்காது இல்லையா? ஸோ அதில் எந்த அதிகாரிகள் அப்படின்றத ரிப்போர்ட் எடுத்து அந்த அதிகாரிகளோட கனெக்டிவிட்டி எங்கே போயிருக்குன்றத எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துருவாங்க. இதில் நீங்கள் வந்து மறைக்கப்படக்கூடியதுன்னு ஒன்று வரவே வராது. ஏன் அப்படின்னா, மறைக்கப்படுறதா இருந்தால் திருப்பி சிபிஐக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிற்கும், சிபிஐயோட மரியாதையும் எல்லாமே கெடுக்கப்படும் அப்படின்றதுனால இந்த விஷயத்தை விட மாட்டாங்க. ரெண்டாவது, இதில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் நிறைய ஆப்போசிஷன் ப்ராசஸ்லாம் இருக்குன்றதுனால இந்த இடத்துல வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. டிரான்ஸ்பரன்சியை கிரியேட் பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் மக்கள் மத்தியில். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பேர் கிடைக்குதுன்னும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுதான் பெரிய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே வந்து நீங்கள் வந்து என்னதான் அதிகாரியாக இருந்தாலும் பொலிட்டிக்கலி நீங்கள் பார்க்கும்போது பொலிட்டிக்கலுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், அதிகாரிகளுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து இதை பாரபட்சம் பார்க்காம பண்ணுவாங்க. இப்போ உண்மையிலேயே தப்பு பண்ணவங்க யார் யார் இருக்கோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க, அல்லது இந்த நேரத்தில் சாப்பாடோ டிஃபனோ ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா வயிறு கலகலன்னு நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதான் உண்மை. ஓகே, உங்கள் நேரத்துக்கு நன்றி. மகிழ்ச்சி.